இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 11th ஓல்டு தமிழ் புக்கில் ஒன்லைனர் ஓகேவா. ஸோ ஒரே வீடியோவில் தான் முடிக்க போகிறோம். நேற்றுக்கு வந்து 12th ஓல்டு தமிழ் புக் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் ஓகேவா. ஸோ அது பார்த்துக்கோங்க. ஒரே வீடியோவில் 12th ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன் ஓகேவா. ஸோ இன்றைக்கி வந்து 11th தமிழ் புக் பார்க்கலாம். பிடிஎஃப் வந்து நான் 12th இன்றைக்கி 11th நாளைக்கு, அப்படி இல்லைனா 11th 12th ரெண்டுமே சேர்த்து நாளைக்கு வந்து கொடுத்துட்றேன் ஓகேவா டெலிகிராமில். இப்போ 11th ஓல்டு தமிழ் புக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நிறைய வந்து உங்களுக்கு நேற்று சொன்ன பாயிண்ட்ஸ் தான் வந்து புக்கில் நிறைய இருக்கும் ஓகேவா. அந்த அகநானூறு புறநானூறு இந்த மாதிரி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் அதை எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம். அதனால் நான் அந்த ரிப்பீட்டட் பாயிண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எது இருக்குதோ அதை கொடுத்துருப்பேன் ஓகே. ஸோ நீங்கள் 2 பிடிஎஃப்ஐயும் சேர்த்து தான் படிப்பீங்க இல்லையா, அதனால் உங்களுக்கு அது ஈஸியாக புரியும் ஓகேவா. ரிப்பீட்டட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்காது, நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம் ஓகே. இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறது எதுனா தாயுமானவர் பாடல்கள். ஸோ இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், சின்ன கிளாஸ் புக்ஸ்லையும் இருக்குது. ஸோ தாயுமானவர் வாழ்ந்த காலம் எப்போனா கிபி 18ஆம் நூற்றாண்டில் தான் வாழ்ந்திருப்பார். இவர் வந்து விஜய ரகுநாத சொக்கலிங்கர்கிட்ட வந்து அரசு கணக்கராக வேலை செஞ்சுருப்பார் ஓகேவா. ஸோ வேதாரண்யம் இல்லையா அவரோட ஊர், அந்த இடத்துல இருந்திருப்பார். இதெல்லாம் அவரை பற்றி நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். அடுத்தது உயிர்த்திரள் அப்படிங்கிறதோட இலக்கண குறிப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் வேற்றுமை தொகை. ஸோ ஓகேவா, இது ரொம்ப முக்கியம். அடுத்தது தமஸ்கிரே எழுதிய ஆங்கில கவிதையை தமிழில் செய்யுள் வடிவில் இரங்கற்பா என்ற தலைப்பில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா நீ கந்தசாமி புலவர் ஓகே. ஸோ இவரோட ஊர் பார்த்தீங்க அப்படின்னா பள்ளியகரம் அப்படிங்கிற ஊர். அதனால இவரை வந்து பள்ளியகர நீ கந்தசாமி புலவர் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அடுத்தது திருநிறைந்தனை தன்னிகர் ஒன்றிலை தீது தீர்ந்தனை நீர்வளம் சார்ந்தவை. ஸோ இந்த வரிகள் வந்து யாருடையது அப்படின்னா பாரதியார் அவர்களோட வரிகள் தான். மகாகவி பாரதியார் அவர்கள் எழுதின வரிகள் தான் இது. வங்க மொழியில் பங்கிம் சந்திர சட்டோபாத்தியார் அப்படிங்கிறவர் எழுதின வந்தே மாதரம் அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்கு இல்லையா. ஸோ அந்த பாடலோட மொழிபெயர்ப்பு தான் இந்த பாடல். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். அப்போது பங்கிம் சந்திர சட்டோபாத்தியார் எழுதிய வந்தே மாதர பாடலை தமிழில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பாரதியார் அப்படின்னு சொல்லி தெரியணும். ஸோ பாரதியாரை பொறுத்த வரைக்கும் இவர் சுதேசமித்திரனில் உதவி ஆசிரியராகவும், சக்கரவர்த்தினி அப்படிங்கிற இதழில் ஆசிரியராகவும், இந்தியா அப்படிங்கிற வார பத்திரிகையில் ஆசிரியராகவும் இருந்திருப்பார் ஓகேவா. ஸோ உதவி ஆசிரியராக இருந்தது சுதேசமித்திரனில், மற்ற 2லையுமே ஆசிரியராக தான் இருந்திருப்பார். இதில் வார பத்திரிகை அப்படின்னா இந்தியா. பாரதியார் மொழிபெயர்த்த நூல் எது அப்படின்னா கீதை ஓகே. ஸோ இது ரொம்ப முக்கியம். பாரதியார் மொழிபெயர்த்த நூல் எது கீதை. அகமும் புறமும் கலந்த பாடல் எதுனா பரிபாடல். ஸோ நேற்று நம்ம பார்த்தோம் சங்ககால நூல்கள் எது 8 தொகையும் 10 பாட்டும். அந்த 8 தொகையும் 10 பாட்டும் சேர்த்து நம்ம 18 மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 8 தொகையில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 8 நூல்கள் இருக்கும் இல்லையா. அதில் 2 வந்து புறம் சார்ந்த நூல்கள் 18 புறநானூறும். 5 நூல்கள் பார்த்தீங்க அப்படின்னா அகம் சார்ந்த நூல்கள் குறுந்தொகை, அகநானூறு, ஐங்குறுநூறு. ஸோ இதெல்லாம் வந்து அகம் சார்ந்த நூல்கள். அகமும் புறமும் சார்ந்த நூல் வந்து பரிபாடல். ஸோ இதில் வந்து அகம் சார்ந்த கருத்துக்களும் இருக்கும், புறம் சார்ந்த கருத்துக்களும் இருக்கும். அடுத்தது புறநானூறு. ஸோ புறநானூற்றில் வரலாற்று குறிப்புகள் அதிகம் காணப்படும் ஒரு நூல் எது அப்படின்னா புறநானூறு. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், இதில் உள்ள ஒரு லைன் பாடல் வரிகள் அப்படிங்கிறது தான். அருகுளத்து குத்து மகள்வயர் பொழிந்தும் உருமிடத்துதவா உவர்நிலம் மூட்டியும். ஸோ இது நமக்கு நியூ ஸ்கூல் புக்லேயே இருக்கும். வரையா மரபின் மாறி போல கடா யானை கலர்கால் பேகன். ஸோ இந்த வரிகள் யாருடையது அப்படின்னா பரணர் அவர்களுடையது. யாரோடது? பரணர் அவர்களுடைய வரிகள். வரலாற்று குறிப்புகளை பாடல்களுள் வைத்து பாடுவதில் வல்லவர் யார் அப்படின்னா பரணர் ஓகே. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். வரலாற்று குறிப்புகளை தன்னுடைய பாடல்களில் பொதிந்து வைத்து பாடல்களை பாடுபவர் யார்? பரணர். பதிற்று பத்தில் 5ஆம் பத்தை பாடியவர் யார்? ஸோ பதிற்று பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 பாடல்கள் இல்லையா, அதெல்லாம் சேர்ந்தது தான் பதிற்று பத்துன்னு அழைக்கப்படக்கூடியது. ஆனால் முதல் 10ம் கடைசி 10ம் கிடச்சிருக்காது, நமக்கு இடையில உள்ள 8 எண்ணம் தான் கிடச்சிருக்கும். ஸோ அந்த 8ம் ஓகேவா, அதில் வந்து 2ஆம் பத்து 3ஆம் பத்து 4ஆம் பத்துன்னு சொல்லி ஒவ்வொரு சேர அரசர்களை பற்றி கூறுவது தான் இந்த பதிற்று பத்து. பதிற்று பத்து யாரை பற்றி தான் சொல்லும்? சேர அரசர்களை பற்றி கூறக்கூடியது. ஸோ அதில் 5ஆம் பத்தை பாடியவர் தான் இந்த பரணர் ஓகேவா. ஸோ இவர் வந்து கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவனை பற்றி பாடி அவற்றை உம்பர்காட்டு வரியை பெற்றிருப்பார் ஓகேவா. ஸோ இது வந்து ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க. இப்படி செங்குட்டுவனை பாடி உம்பர்காட்டு வரியை பெற்றவர் யாருன்னா பரணர்.
அடுத்தது அகநானூறு. ஸோ அகநானூரில் ஒரு வரிகள் பாருங்கள். வேங்கை வெறித்தலை வேறு வகுத்தன்ன ஊன்பொதி அவிழா கோட்டுகிர் குருளை. ஓகேவா? ஸோ இது முக்கியமான வரி. வேங்கை வெறித்தலை வேறு வகுத்தன்ன ஊன்பொதி அவிழா கோட்டுகிர் குருளை அப்படின்னு பாடினது யாருன்னா ஔவையார். ஸோ ஔவையார். ஓகே. ஸோ இவங்க சங்ககால பெண்பார் புலவர் அப்படிங்கிறது தெரியும். ஔவையார் பாடிய பாடல்கள் எதுலெல்லாம் இருக்குது அப்படின்னா புறநானூறு, நற்றிணை, குறுந்தொகையிலெல்லாம் இருக்குது. ஓகே. ஸோ அதே போல் காலே பரிதபிப்பனவே கண்ணே அப்படிங்கிற வரிகள் இடம்பெற்றது எதுலன்னா குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கு. ஓகே. நெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ ஔவையாரோட நூல்கள்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஞானக்குறள் அப்படிங்கிறது மறக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அது இப்போ ரீசெண்டாக குரூப் 4ல் கேட்டது ஞானக்குறள். அப்புறம் நல்வழி, மூதுரை இதெல்லாம் வந்து நமக்கு தெரியும் இல்லையா, ஔவையார் எழுதினது. ஆத்திச்சூடி. அடுத்தது ஐங்குறுநூறு. இனிது செய்தனையா நுந்தை வாழியார். நுந்தை அப்படிங்கிறது என்ன? நும் தந்தை அப்படிங்கிறதோட மறைவு தான் நுந்தை. ஸோ இனிது செய்தனையா நுந்தை வாழியர் இதை பாடினது யாருன்னா கபிலர். ஸோ கபிலர் ஐங்குறுநூற்றில் பாடியிருக்காரு. கானமஞ்சைக்கு கலிங்கம் ஈந்தவன் யார் அப்படின்னா பேகன். கானமஞ்சைக்கு கலிங்கம் ஈந்தவன். கலிங்கம் அப்படின்னா அந்த துணி. ஓகேவா? ஸோ பேகன் தான் அது. இது நமக்கு நல்லாவே தெரியும். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 11th 12th ஓல்டு புக்கில் இருக்கிற புக் பேக் கொஷின் கேட்டிருந்தீங்க. ஓகே. ஸோ அந்த புக் பேக் கொஷினும் சேர்த்து தான் நான் இந்த பிடிஎஃப்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ உள்ள இந்த பாயிண்ட்ஸ்லேயே வந்துருச்சு அப்படின்னா கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ அதில் மிஸ் ஆகிற பாயிண்ட்ஸ் வந்து அந்த புக் பேக்கில் இருந்திருக்கும். ஓகே. அது வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பிடிஎஃபே வந்து உங்களுக்கு மோர் தேன் இனஃப். 11th 12th அட்வான்ஸ் தமிழ் புக் பேக்கும் கேட்டிருந்தீங்க. ஸோ அது நான் டைம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு அது தனியாக கொடுக்குறேன். ஓகேவா? 12th புக் பேக் வந்து ஆல்ரெடி நமக்கு அந்த வீடியோலையே இருக்கும், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை திருக்குறள். ஸோ இது வந்து தமிழர் திருமறை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியது. ஓகேவா? என்னெல்லாம் சொல்கிறாங்க? தமிழ் மாதின் இனிய உயிர்நிலைனாலும் திருக்குறள் தான், தமிழர் திருமறைனாலும் திருக்குறள் தான், உலக பொதுமறை நூல் அப்படின்னாலும் திருக்குறள் தான். இதில் திரு எனும் அடைமொழி இருக்குது இல்லையா? ஸோ அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எதுனா இந்த திருக்குறள் தான். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படிங்கிற வரிகளை பாடினது யாருன்னா பாரதிதாசன். அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குறள் அப்படிங்கிற வரிகள் ஔவையார் பாடினது. அடுத்தது திருக்குறளையும் திருவள்ளுவரையும் புலவர்கள் பாராட்டி பாடிய நூல் தான் திருவள்ளுவ மாலை. ஸோ இதில் 55 பாடல்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதை எழுதின புலவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 53 பேர். அடையெடுத்த கருவியாகு பெயர் திருக்குறள். அடுத்தது சீவக சிந்தாமணி. ஸோ சீவக சிந்தாமணி அப்படின்னா பொருள் என்னென்னா ஒளி குன்றாத மணி அப்படிங்கிறது தான் பொருள். ஸோ இந்த சீவக சிந்தாமணி பற்றி அந்த ஸ்டோரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம எங்கே பார்த்துருப்போம்? 12th அட்வான்ஸ் தமிழ் பார்க்குறப்ப பார்த்துருப்போம். பார்க்காதவங்க அதில் பார்க்கலாம், இயல் 1ல் இருக்கும். ஓகேவா? ஸோ அது பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கலாம். இதை எழுதினது யார்? திருத்தக்க தேவர். ஸோ சிவர் வந்து சமணத்துறவி. ஓகேவா? ஸோ அது மாதிரி இவர் எழுதின நூல் வந்து நரி விருத்தம். ஓகேவா? ஸோ இது வந்து நரி, இந்த ரீ வரும், மாறி பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ நரி விருத்தம் அப்படிங்கிற நூல் வந்து திருத்தக்க தேவர் எழுதினது. சீவக சிந்தாமணியோட வேறு பெயர் என்ன? மணநூல். ஏன் மணநூல்னு அழைக்கப்படுதுன்னு பார்த்துருப்போம். சீவகன் வந்து நிறைய மேரேஜ் வந்து பண்ணியிருப்பார், அதனால தான் இது மணநூல் அப்படின்னு அழைக்கப்படுது. இதில் மொத்தமாக 13 இலம்பகங்கள் இருக்கும். அதில் நாமகள் இலம்பகம் அப்படிங்கிறது தான் முதல் இலம்பகம், முத்து இலம்பகம் லாஸ்ட் இலம்பகம். ஸோ இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? ஸோ முதல் இலம்பகம் எதுன்னு கேட்பாங்க, நாமகள் இலம்பகம். இது வந்து விருத்தம் எனும் பாவினத்தால் அமைந்த முதல் தமிழ் காப்பியம் எதுனா சீவக சிந்தாமணி தான். இந்நூலுக்கு உரை கண்டவர் உச்சிமேற்கொள் புலவர் நச்சினார்க்கினியார். ஓகே. உச்சிமேற்புலவர்கொள் நச்சினார்க்கினியார் தான் சீவக சிந்தாமணிக்கு உரை கண்டவர். அடுத்தது 2 பொருள் பாருங்க. மிடரு அப்படிங்கிறது கழுத்து, எயிறு அப்படின்னா பல். அடுத்தது ஒரு வரி, கொல்லேற்று கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆயமகள். ஸோ இது வந்து கலித்தொகையில் இடம்பெற்ற ஒரு வரி தான். இது நம்ம நியூ ஸ்கூல் புக்கில் இருக்கும். ஓகே. ஸோ 11th தமிழ் புக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அடுத்தது துயரரு சுடரடி தொழுதலன் மனநே அப்படிங்கிற வரிகள் யாருடையது? நம்மாழ்வாரோடது. ஸோ இந்த வரிகள் வந்து பார்த்துக்கோங்க, புக் பேக்கில் கொடுத்துருந்தாங்க, அதுதான் இந்த வரிகள். கோளாயா நீக்குபவன் கோளிலம் பெருமானே. ஸோ பெருமானே அப்படின்னா திருஞான சம்பந்தர். ஓகேவா? அப்படி ஏதாவது ஒரு வேர்டை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சீராபுராணம். ஸோ சீராபுராணம் உமறு புலவர் எழுதினது. இதில் 3 காண்டங்கள் அப்படிங்கிறது இருக்குன்னு பார்த்துருப்போம். விலாதத்து காண்டம், நுபுவத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம். ஓகேவா? ஸோ விலாதத்து காண்டத்தை பிறப்பியர் காண்டம்னும், நுபுவத்து காண்டத்தை செம்பொருட் காண்டம்னும்,
ஹிஜ்ரத்து காண்டத்தை செலவியர் காண்டம்னு சொல்லுவாங்க. ஸோ செலவியர் காண்டம் ஹிஜ்ரத்து காண்டம் அப்படிங்கிறத செலவியர் காண்டம்னு சொல்லி அழைப்போம். இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ். அதே மாதிரி உமர் புலவர் அவர் எழுதின இன்னொரு நூல் என்னென்னா முதுமொழி மாலை. இதில் எத்தனை பாக்கள் காணப்படும்? 80 பாக்கள் காணப்படும். எத்தனாவது நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு நூல் தான் இந்த சீரா புராணம். ஸோ இதில் பாந்தல், உரகம், பன்னகம், பனி, அரவு அப்படிங்கிறது எல்லாம் வந்து ஒரே பொருள் தரும் வேறு வேறு வார்த்தைகள். ஓகேவா? ஸோ இந்த இதுக்கெல்லாம் பொருள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாம்பு அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அந்த உமர் புலவர் சீரா புராணத்தில் வரக்கூடிய ஒரு ஸ்டோரி, அந்த ஸ்டோரியில் வரக்கூடிய வார்த்தைகள் தான் இதெல்லாம். அடுத்தது மனோன்மணியம். ஸோ மனோன்மணியம் அப்படிங்கிறது லிட்டன் பிரபு அவர்கள் ஆங்கிலத்தில் எழுதின ரகசிய வழி அப்படிங்கிற நூலை தழுவி எழுதப்பட்டது தான் மனோன்மணியம். இது வந்து நாடக பாங்கிலானது. ஸோ 5 அங்கங்கள் 20 காட்சிகள் உடையது. இதோட துணை கதை என்னன்னா சிவகாமி சரிதம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து நடந்த எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க இல்லையா, குரூப் 4 எக்ஸாமில். ஸோ சிவகாமி சரிதம் இதோட துணைக்கதை. இது வந்து எல்லாமே ஆசிரிய பாவால் அமைந்தது. எதனால் அமைந்தது? ஆசிரிய பாவினால் அமைந்தது. இது வந்து ஆசிரியர் யாருன்னா பேராசிரியர் பே. சுந்தரம் பிள்ளை. ஓகேவா? ஸோ ஞானாசிரியர். ஸோ இவரோட ஞானாசிரியர் யாருன்னா கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் அப்படிங்கிறவர் தான் இவரோட ஞானாசிரியர். ஓகேவா? ஸோ இது எத்தனாவது நூற்றாண்டை சேர்ந்தது? 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இவர் எழுதின வேறு நூல்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா யார்? சுந்தரனார். ஓகேவா? இவர் எழுதின வேறு நூல்கள் நூல் தொகை விளக்கம், திருஞான சம்பந்தர் கால ஆராய்ச்சி, திருவிதாங்கூர் பண்டைய மன்னர் கால ஆராய்ச்சி. இது எல்லாமே இவர் எழுதின மற்ற நூல்கள். ஸோ இவருக்கு ராவ் பகதூர் அப்படிங்கிற பட்டம் யார் வழங்கியிருப்பாங்க? சென்னை மாகாண அரசு வந்து ராவ் பகதூர் பட்டம் வழங்கியிருக்கும். அதே போல் நீராறும் கடலுடுத்த அப்படிங்கிற நம்ம தமிழ்தாய் வாழ்த்து வந்து சுந்தரம் பிள்ளை அவர்கள் எழுதினது தான். பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர். ஓகேவா? இந்நிலை மறவாதீர் அப்படிங்கிற வரிகள் யாருடையது? ரொம்பவே ஃபெமிலியரானது இல்லையா, பாரதியாருடைய வரிகள் தான். பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா, இதுவும் பாரதியாரோட வரிகள் தான். ஸோ இவர் வந்து தேசிய கவி, மகாகவி இப்படின்னு எல்லாம் அழைக்கப்படுறாரு. இவர் எழுதிய உரைநடை நூல்கள் என்னெல்லாம் அப்படின்னா ஞானரதம், சந்திரிகையின் கதை, தராசு, இதெல்லாம் இவர் எழுதின உரைநடை நூல்கள். அதே போல் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். ஸோ இது எல்லாமும் இவருடைய நூல்கள் தான். அடுத்தது அழகர் கிள்ளை விடுத்தூது. ஸோ திருமாலிருஞ்சோலை மலையில் கோயில் கொண்டிருக்கும் அழகரிடத்து பலப்பட்டடை சொக்கநாத புலவர் கிளியை தூது விடுவது. அதுதான் வந்து இந்த அழகர் கிள்ளை விடுத்தூது அப்படிங்கிறது. இதில் வந்து காப்பு வெண்பா ஒன்றும் 239 கன்னிகளும் இருக்கும். ஸோ இந்த கன்னிகள் அப்படிங்கிறது ஓல்டு புக்கில் இருக்கிற டேட்டா. ஸோ இது ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா? நம்ம வேறு எதுலையாச்சும் அப்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா நான் அப்புறம் கொடுக்குறேன். ஸோ இது ஓல்டு புக்கில் இருக்கிறத அப்படியே எடுத்து கொடுத்துருக்கேன். வெண்டலை விரவிய கலிவெண்பாவால் தூது இலக்கியம் பாட வேண்டும். ஸோ தூது இலக்கியம் எந்த ஒரு இதால் தான் பாடணும் அப்படின்னா கலிவெண்பாவில் தான் பாடணும். ஸோ இந்த தூது இலக்கியம், பரணி இதெல்லாமே எந்த வகையை சேர்ந்தது அப்படின்னா சிற்றிலக்கிய வகையை சேர்ந்தது. சிற்றிலக்கியங்கள் எத்தனை? 96 இருக்கும் இல்லையா? ஸோ அதில் வர்றது தான் இது எல்லாமே. அடுத்தது இவர் எழுதின மற்ற நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மதுரை மும்மணி கோவை, தென்றல் விடுத்தூது, இதெல்லாம் இவர் எழுதினது. ஸோ யார்? பலப்பட்டடை சொக்கநாத புலவர். ஓகேவா? ஸோ இந்த பலப்பட்டடை சொக்கநாத புலவர் தான் அழகர் கிள்ளை விடுத்தூது அப்படிங்கிறத எழுதியிருப்பார். அரி அப்படிங்கிறது சிங்கம், அரண் அப்படின்னா சிவன். ஓகேவா? இந்த பொருள் பார்த்துக்கோங்க. அடுத்தது கலிங்கத்து பரணி. ஸோ கலிங்கத்து பரணி தான் தமிழில் முதலில் எழுந்த பரணி இலக்கியம். ஸோ இந்த பரணி அப்படிங்கிறது ஒரு போரில் தோற்ற மன்னனின் பெயரால் பாடப்படும் ஒரு சிற்றிலக்கியம் தான் இந்த பரணி. ஓகேவா? ஸோ இதில் 599 கலித்தாழிசைகள் இருக்கும். ஒட்டக்கூத்தர் வந்து இதை வந்து தென் தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இது ஆல்ரெடி சொல்ல பாயிண்ட் தான். நாள் மீனால் வந்த பெயரே நூலுக்கும் பெயராக வந்தது அப்படின்னு சொன்னது யாருன்னா ஊவேசா. ஓகேவா? ஸோ இது வந்து முதலாம் குலோத்துங்கன் வந்து அவரோட படைத்தளபதியான கருணாகர தொண்டைமான் இல்லையா, கலிங்க நாட்டின் மீது போர் தொடுத்து வெற்றி பெற்றதை சொன்னது தான் இந்த கலிங்கத்து பரணி. ஸோ அதில் தோற்றது யாருன்னா கலிங்க நாடு தோற்றிருக்கும். தோற்றவரின் பெயரால் அமைந்தது தான் இந்த கலிங்கத்து பரணி அப்படிங்கிறது. ஸோ இதோட ஆசிரியர் ஜெயங்கொண்டார். இதெல்லாம் நமக்கு தெரியும். அடுத்தது முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ். ஸோ இதோட ஆசிரியர் குமரகுருபரர். இவர் எழுதின மற்ற நூல்கள் கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், மகம், நீதிநெறி விளக்கம், காசி கலம்பகம். ஸோ காசி கலம்பகம் ஞாபகம் வச்சுக்கோங்க, புதுசாக கொடுத்துருக்கிறது. ஓகேவா? அடுத்தது பிள்ளை தமிழ்னு பார்த்தீங்கன்னா 2 வகை இருக்குது. ஆண்பால் பிள்ளை தமிழ், பெண்பால் பிள்ளை தமிழ்.
இதுங்கள் அப்படிங்கிறது ரெண்டு வகை பிள்ளை தமிழுக்கும் பொதுவாக இருக்கும். கடைசி 3 மட்டும் மாறுபடும். காப்பு, செங்கீரை, தாள், சப்பாணி, முத்தம், வருகை அப்படிங்கிறது 2 பேருக்கும் காமனானது. சிற்றில், சிறுதேர், சிறுபறை அப்படிங்கிற 3ம் ஆண்பால் பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள். பெண்பால் பிள்ளை தமிழை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீராடல், அம்மானை, ஊசல். ஸோ இது 3ம் பெண்பால் பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள். செங்கீரை பருவம் அப்படிங்கிறதுல தான் மோஸ்ட்லி லெசன்ஸில் இருக்கிற பாடல்கள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது பிள்ளை தமிழோட 2ஆம் பருவம். ஸோ தொட்டிலில் குழந்தை தலையை உயர்த்தி கையை ஊன்றி உடம்பை அசைக்கிறது தான் இந்த செங்கீரை அப்படிங்கிற பருவம். அடுத்தது பெத்தலகேம் குறவஞ்சி. ஸோ இது நாடக வடிவில் அமைய பெற்றது. இந்நூல் முழுவதுமே ஒரு முற்றுருவகமாக திகழ்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ முற்றுருவமாக திகழும் நூல் எதுனா பெத்தலகேம் குறவஞ்சி. அடுத்தது இதோட ஆசிரியர் யார்? தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார். இவர் யாரோட மாணவர் அப்படின்னா ஸ்வாட்ஸ் பாதிரியாரோட மாணவர். தஞ்சை சரபோஜி மன்னர் இருந்தார் இல்லையா, அவரோட நண்பர், ரொம்ப நெருங்கின நண்பர். 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க தான் இவங்கெல்லாம். ஸோ இவர் எழுதின நூல்கள், தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் எழுதின நூல்கள் ஞானத்தச்சன், ஞான உலா, ஆரணாதிந்தம். ஓகேவா, ரொம்ப முக்கியமானது. ஞானத்தச்சன், ஞான உலா, ஆரணாதிந்தம். ஸோ ஞான ரதம் அப்படிங்கிறது யாரோட நூல் அப்படிங்கிறத சொல்லுங்க. அடுத்தது தூதின் இலக்கணத்தை கூறும் நூல் எது அப்படின்னா இலக்கண விளக்கம். முதற் குலோத்துங்கனின் படை தளபதி யாரு? கருணாகர தொண்டைமான். ஆற்று வெள்ளம் நாளை வர தேற்றுதே குறி அப்படிங்கிற வரிகள் இடம்பெற்றது முக்கூடர் பல்லுல. பண்டை நலம் புது புலமை பழம்பெருமை அத்தனையும் படைப்பாய் இந்நாள் அப்படின்னு சொன்னது யாருன்னா பாவேந்தர் பாரதிதாசன். ஸோ அவருடைய வரிகள் தான் இது. இவரை தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதோ அப்படின்னு சொல்லுவோம். உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே அப்படிங்கிறதும் இவரோட வரிகள் தான். அதே போல இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும், வீரம் வரும். இதுவும் பாரதிதாசன் அவர்களுடைய வரிகள் தான். அடுத்தது முடியரசன். ஸோ முடியரசனின் இயற்பெயர் என்ன? துரைராசு. ஸோ இவர் காரைக்குடி மீசு உயர்நிலை பள்ளியில் தமிழாசிரியராக வேலை பார்த்துருப்பாரு. இவர் எழுதின காப்பியங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பூங்கொடி, காவியப்பாவை, வீரகாவியம் இதெல்லாம். ஸோ பூங்கொடி அப்படிங்கிற காவியம் 1966 தமிழக அரசோட பரிசை பெற்றிருக்கும். பரம்பு மலையில் நடந்த விழாவில் கவியரசு அப்படிங்கிற பட்டத்தை பெற்றது யார் அப்படின்னா முடியரசு. ஸோ இந்த முடியரசன் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. பூங்கொடி அப்படிங்கிறது காவியம், தேன்மலை அப்படிங்கிறது கவிதை நூல். ஓகேவா, ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியணும். ரெண்டுமே தமிழக அரசோட பரிசை வின் பண்ணியிருக்கும். மாற்றம் எனது மானிட தத்துவம் அப்படின்னு சொன்னது யார்? கண்ணதாசன். ஸோ அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படிங்கிற கட்டுரை தொடர கண்ணதாசன் எழுதியிருப்பார். ஏசு காவியம் அப்படிங்கிற நூலும் இவர் எழுதினது தான். கண்ணதாசன் அவர்கள் சாகித்ய அகாடமி விருது பெற்றது எந்த நூலுக்காக அப்படிங்கிறது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து பாலசுப்ரமணி. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் சிரித்த முத்துக்கள், நிலவு பூ, ஒளிப்பறவை, நிழல், ஆதிரை இதெல்லாம் இவர் எழுதின கவிதை நூல்கள். இவர் எழுதின உரைநடை நூல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இலக்கிய சிந்தனை, மலையாள கவிதை, அலையும் சுவடும், ஒரு கிராமத்து நதி. கிராமத்து நதி அப்படிங்கிற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வின் பண்ணியிருப்பார். அடுத்தது கருப்பு மலர்களை எழுதினது யாரு? காமராசன் அவர்கள். இவர் எழுதின மற்ற நூல்கள் அப்படிங்கிறது சூரியகாந்தி, சஹாராவை தாண்டாத ஒட்டகங்கள், தாஜ்மஹாலும் ரொட்டி துண்டும். ஸோ இது எல்லாமே காமராசன் அவர்கள் எழுதின நூல்கள். இவர் ஆக்சுவலாக இதில் உருவகம் அந்த இதெல்லாம் நிறைய இருக்கும் இவர் எழுதின கவிதையில். ஸோ உருவகம் அப்படிங்கிற ஒரு இலக்கணத்தை தான் புது கவிதையில் படிமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதுவும் இதில் கொடுத்துருந்தாங்க. அடுத்தது புருவக்கொடி, மணப்பறவை. ஸோ இதோட இலக்கண குறிப்பு பார்த்தீங்க அப்படின்னா உருவகம். அடுத்தது கருணாநிதி அவர்களை பற்றினது. இது நமக்குள்ளே மலரட்டும் நல்லிணக்கம் அப்படிங்கிற ஒரு கவிதை நூல் யார் எழுதினது அப்படின்னா கருணாநிதி அவர்கள். நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம். ஸோ இது யார்? திருநாவுக்கரசர் எழுதினது 4, 5, 6ஆம் திருமுறைகளில் கொடுக்கப்பட்டிருக்கும். 7ஆம் திருமுறையை எழுதினது சுந்தரர். 1, 2, 3 திருஞான சம்பந்தர். 8ஆம் திருமுறையை எழுதினது யார்? மாணிக்க வாசகர். ஓகேவா. ஸோ திருவாமூர் அப்படிங்கிறது தான் இவர் பிறந்த ஊர். இவருடைய தமக்கையின் பெயர் திலகவதியார். இவருக்கு பெற்றோரிட்ட பெயர்னு பார்த்தீங்கன்னா மருள் நீக்கியார், வாகீசர் இதெல்லாம். ஓகேவா. ஸோ மருள் நீக்கியார் அப்படிங்கிறது தான் பெற்றோர் இட்ட பெயர். வாகீசர் அப்படின்னும் அப்பரடிகள் அப்படின்னும் அழைக்கப்படுவார். என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிறது திருநாவுக்கரசரோட ஒரு கோட். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இவரோட காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டு.
அடுத்தது 4000 திவ்ய பிரபந்தத்தில் 3வது பிரபந்தம் என்ன அப்படின்னா திருப்பாவை. ஸோ இந்த திருப்பாவையை எழுதினது யார்? ஆண்டாள். இவங்க காலம் 8ஆம் நூற்றாண்டு. இவங்க எழுதினது தான் நாச்சியார் திருமொழி. அடுத்தது ரட்சண்ய மனோகரம். ஸோ இது கலிவிருத்தப்பாவால் அமைந்தது. இதை எழுதினது கிருஷ்ணபிள்ளை. ஸோ இவர் என்னன்னு சொல்லுவோம்? ஹென்ரி ஆல்பர்ட். ஆக்சுவலாக இவரோட நேமோட ஃபுல் நேம் ஹென்ரி ஆல்பர்ட் கிருஷ்ணபிள்ளை அப்படிங்கிறது. இவரை வந்து கிறிஸ்தவ கம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வீரசோழியம். ஸோ 5 இலக்கணங்களையும் கூறும் ஒரு இலக்கண நூல் தான் இந்த வீரசோழியம். இதை எழுதினது புத்தமித்திரர். வீரராசேந்திர சோழனோட விருப்பத்திற்கு ஏற்ப தான் இவர் வீரசோழியம் அப்படிங்கிறத எழுதியிருப்பார். அடுத்தது கண்ணப்பனது எல்லையற்ற அன்பினை கூறுபவர் யாருன்னா மாணிக்கவாசகர். இது உரைநடையில் கொடுக்கப்பட்ட சில இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் மட்டும், ஒரு 2-3 டேட்டாஸ் தான் இருக்கும். ஓகேவா? சைவ சமயத்தை நிலைநிறுத்திய நால்வருக்கும் முந்தியவன் தான் யார் அப்படின்னா கண்ணப்பன். ஓகேவா? கண்ணப்பன் யார்? அந்த சிவபெருமானுக்கு தன் கண்ணையை கொடுத்தவர் இல்லையா, அவர் தான். தேவா நின்கழல் சேவிக்க வந்தனன். ஸோ இது வந்து யார் சொன்னது? குகன். ஓகேவா? ஸோ குகன் யார்? கம்பராமாயணத்தில் வர்றவர் இல்லையா, வேடர் குல தலைவன். அடுத்தது சீரிய அப்படின்னா சிறந்த, சீரிய அப்படின்னா சினந்த, மறைனா மான், மறை அப்படிங்கிறது வேதம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக தெரிஞ்சது, அதனால எடுத்தேன். அவ்வளோதான் மக்களே. 11th ஓல்டு தமிழ் புக் வந்து முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம 12th ஓல்டு தமிழ் புக்கும் முடிச்சு கொடுத்துட்டேன், 11th ஓல்டு தமிழ் புக்கும் முடிச்சு கொடுத்துட்டேன். இதுக்கான பிடிஎஃப் வந்து நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நாளைக்கு நான் கண்டிப்பாக 11th 12th ரெண்டுக்குமான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டெலகிராமில் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். 11th அட்வான்ஸ் தமிழ் வந்து நம்ம கன்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஸோ வந்து இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து தரேன். என்னென்னா எக்ஸாம் ரொம்ப நெருங்கிடுச்சு இல்லையா, அதனால தான். ஓகே, நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.